கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 34. நம் குமாரன் யார்? தம் பதியின் மூலமாக ஆறுமுகனின் பெருமையைப் பற்றி பார்வதி தேவி அறிந்து கொண்டதும் அவளுடைய உள்ளமெல்லாம் தன் புதல்வனை நினைத்து பரவசமடைந்து மெய் சிலிர்த்தது. அவள் தன் சிவபிரானை நோக்கி, தங்கள் குமாரனின் பெருமை உலகத்திலுள்ள அற்புதங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானது. அவன் தன்னுடைய இந்த பால்ய வயதில் உலகங்களை விளையாட்டாகவே படைத்து பார்த்திருக்கிறான். என் நாயகனே, இந்த பாலகனான முருகனின் வடிவம் எத்தகையது? இவனுடைய பெருமைகள் என்னென்ன? அவற்றை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள நான் பெரிதும் விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு கூறியருள வேண்டும் என்று வேண்டினாள். அழகிய வடிவம் கொண்டவளே, நம் புதல்வனை பற்றிய விருத்தாந்தங்களை உமக்கு எடுத்து சொல்கிறேன். அதி அற்புதமானதும் பரம இரகசியமானதுமான அவற்றை பற்றி சொல்கிறேன் என்று கண்ணுதல் பெருமான் கூறத் தொடங்கினார். தேவியே, களங்கமற்ற பரிபூரணமான பரமசிவன் நான். என்றுமே அழிவில்லாத பராசக்தி நீ. நாம் இருவருமாக சேர்ந்து பிரகிருதி பிரத்யயம் போலவும் சொல்லும் பொருளும் போலவும் விளங்குபவர்கள் என்று கருதப்படுகிறோம். உமாதேவியே, சொல் நீ, அதன் பொருள் நான். உலகம் நீ, அதன் பாதி நான். ஆக்கல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், அனுக்கிரகம், நிரோதானம் ஆகிய 5 தொழில்களுக்குத் தலைவனும் 5 முகங்களையும் உடைய சதாசிவமும் நான். நீயே பல விதங்களிலும் மாறுபட்டிருந்தாலும் ஒரே முகமாக விளங்கும் பரமேஸ்வரியாவாய். நம் புதல்வனான ஸ்கந்தனோ என்னுடைய வடிவத்தையும் உன்னுடைய வடிவத்தையும் சேர்த்து கொண்டவனாகையால் ஆறுமுகன் என்று வழங்கப்படுவான். இந்த ஆறுமுகன் விளையாட்டுத்தனமாகவே பிரபஞ்சங்களில் 5 தொழில்களையும் நடத்தி வரும் ஆற்றல் வாய்ந்தவன். அழகான உருவங்களை உடைய கிருத்திகா தேவியர் 6வரின் பாலையும் குடித்து வளர்ந்ததால் இவன் கார்த்திகேயன் என்ற பெயரையும் அடைந்தான். தவிர நீ பர்வதராஜனின் பெண் ஆகையால் பார்வதி என்று அழைக்கப்படுகிறாய். ஆகையால் உன் குமாரனையும் உன் பெயரால் பார்வதி நந்தனன் என்று உலகிலுள்ள வேதாந்திகளான சான்றோர்கள் சொல்கிறார்கள். பார்வதி தேவியே, உன்னுடைய மைந்தன் 3 உலகங்களிலும் மிகுந்த பராக்கிரமத்தோடு ஆக்கிரமித்து சஞ்சரித்து வந்ததால் ஸ்கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். நானோ என்னை வேண்டி வணங்கும் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்குவதால் அக்னி என்று பெயர் பெறுகிறேன். அக்னியான என்னிடமிருந்து உன் குமாரன் பிறந்த காரணத்தால் அக்னி பூ, அதாவது அக்னி குமாரன் என்று அழைக்கப்படுகிறான். அதையும் தவிர ஊர்த்துவ ரேதங்களான என்னுடைய நெற்றிக்கண் நெருப்பால் தோன்றியவனாகையாலும் அக்னி பூ என்று அழைக்கப்படுகிறான். மேலும் என்னுடைய உத்தரவின்படி அக்னி தேவனும் வாயு தேவனும் என் தேஜஸை சுமந்து சென்ற காரணத்தாலும் உன் புதல்வன் அக்னிபூ என்று ஞானிகளால் அழைக்கப்படுகிறான்.
வேதாந்தங்களில் இருதய கமலத்தின் மத்தியிலுள்ள ஆகாசம் என்கின்ற இடைவெளியானது குகை என்று அழைக்கப்படுகிறது. நம் புதல்வனோ அந்த இருதய கமலத்தின் மத்தியில் வசிப்பவன். அனைவருடைய இருதயமாகிய கமலத்தையும் ஆசனமாக பெற்றிருப்பதால் அவன் குகன் என்றும் அழைக்கப்படுகிறான். இந்த முருகன் பாபங்களே அணுகாதவனும் ராஜோ குணமற்றவனும் எக்காலத்திலும் அழிவற்றவனும் துயரமில்லாதவனும் சம்ஹார நோய்க்கு மருந்து போன்றவனும் துயரமில்லாதவனும் சம்சார நோய்க்கு மருந்து போன்றவனும் தாக்கமில்லாதவனும் திவ்யமான குழந்தை உருவினனும் சத்தியகாமனும் சத்திய சங்கல்பனும் ருத புருஷனும் சத்திய புருஷனும் விஸ்வரூபம் கொண்டவனும் உலகத்திற்கு மேலானவனுமாக விளங்கி வருகிறான். நாணற்காட்டில் பிறந்த காரணத்தால் சரவணபவன் என்றும் அழைக்கப்படுகிறான். வனம் என்றால் ஜலம் என்று பொருள். நாணற்புதரில் நடுவிலுள்ள தடாகத்தின் மத்தியிலுள்ள தாமரை புஷ்பத்தில் தோன்றியவனாகையால் சரவணன் என்று அழைக்கப்படுகிறான். அந்தணர்களுக்கு தேவனாக விளங்குபவன் நான். இந்த முருகனோ என்றால் அவர்களுக்கு முக்கியமான தேவனாக விளங்குகிறான். தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கி வழிபட கூடிய பெருமை பெற்ற இவன் சுப்பிரமணியன் என்றும் அழைக்கப்படுகிறான். மகா சேனைகளான ஆத்மாக்கள் அகத்தூய்மையோடு கும்பிட்டு வணங்கி அவனுடைய வசத்தில் இருப்பதால் உன்னுடைய குமாரன் மகாசேஷனன் என்று அழைக்கப்படுகிறான். கங்கா நதியில் அவதரித்தவனாகையால் காங்கேயன் என்றும் வழங்கப்படுகிறான். திருமால் முதலான தேவர்களின் சேனாதிபதியாகி அவர்களுடைய துயரத்தை போக்குவதால் சேனானி என்று அழைக்கப்படுகிறான். தேவியே, என்னுடைய குமாரனின் பெயர்கள் கணக்கற்றவை. அவை எல்லாவற்றையும் உன்னிடம் இப்போது கூறாமல் அனைவருக்கும் முக்தியை அளிக்க கூடியதான ஒரு சில நாமங்களை மட்டுமே நான் உனக்கு கூறியுள்ளேன். இந்த திருநாமங்களில் எதையாவது ஒன்றையாவது ஒருவன் கூறுவானேயானால் இந்த உலகத்தில் அவனுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு எனப்படும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எனப்படும் 4 புருஷார்த்தங்களும் சித்திக்கும். பிரம்மஹத்தி முதலான பாவங்கள் எதுவும் அவனை அணுகுவதில்லை. பர்வத ராஜகுமாரியே, சச்சிதானந்த விஸ்வரூபமும் நிர்மலனுமான உன் மைந்தனின் வடிவத்தை பற்றி கூறுகிறேன் கேள். இந்த முருகன் தேஜசுகளுக்கெல்லாம் தேஜஸும் ஒப்புயர்வற்ற பரஞ்சோதியாகவும் விளங்குகிறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவைகளும் கூட நம் முருகனின் தேஜஸின் காந்தியை விட பிரகாசிப்பதில்லை. இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த அவனுடைய பிரகாசத்திற்கு முன்பாக மின்னல்களும் அக்னிகளும் எந்த மூளைக்கு சமமாகும்? உலகத்திலுள்ள அனைத்தும் அவனுடைய கருணைமயமான கடைக்கண் பார்வையாலேயே இயங்குகின்றன. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க.
இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.